இந்த மாபெரும் விருது வழங்கும் விழாவில் எங்கள் அனைவரையும் அழைத்து போராட்ட களத்தில் எங்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசமிகு தோழர் டாக்டர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் பெருமக்களே, மகிழ்ச்சியுடன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மாண்புமிகு அமைச்சர் பாசத்துக்குரிய தோழர் வன்னியரசு அவர்களே, இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய விருதுகளை பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே, பெரியோர்களே, என்னை போன்றவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியும், தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் சாதித்தது எதுவும் கிடையாது என்பது நல்ல தெரியும். என்னுடைய சாதனைகள் எப்பொழுதும் மற்றவர்களுடன் கைகோர்த்து நின்றதின் காரணமாக போராட்ட களத்தில் தெருக்களில் இருந்தாலும் சரி, பயிற்சிகளில் இருந்தாலும் சரி, நீதிமன்றங்களில் இருந்தாலும் சரி, அது எப்பொழுதும் கூட்டாக பணி செய்ததின் காரணமாக தான் நாங்கள் சாதித்த பல விஷயங்கள் என்பதை இந்த நேரத்தில் மிக தாழ்மையுடன் கூற விரும்புகிறேன். ஆகவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விருது என்பது என்னுடன் கூட பணியாற்றிய நான் சார்ந்த அமைப்பில் மட்டும் கிடையாது, பல அமைப்புகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில் பயணம் செய்தவன் என்ற முறையில் அனைவருடனும் பங்கேற்பு செய்கின்ற ஒரு விருதாக நான் இதை அர்ப்பணம் செய்கிறேன். அண்ணன் திருமாவளவனுக்கும் எனக்கும் 1989 ஆண்டிலிருந்து தொடர்ந்து ஒரு உறவு, நீடித்த ஒரு உறவு இருக்கு. 1982 ஆண்டு டிபிஐ மதுரையில் தோன்றிய பொழுது மதுரையில் மக்கள் சிவில் உரிமை கழகத்துடன் பணி செய்கின்ற ஒரு அருமையான வாய்ப்பு 82 கிடைத்தது. ஆனால் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக மகத்தான ஒரு பாதுகாப்பு எங்களை போன்றவர்களுக்கு யார் என்றால், தொடர்ந்து அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு ஒரு பக்கபலமான தோழராக, பக்கபலமாக இருந்தார் என்பதை பெருமையுடன் இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விருதை அவர் கொடுப்பதற்கான தேதியை அவர் தேர்வு செய்யும் போது தெரிந்து செய்தாரோ தெரியாமல் செய்தாரோ, இன்று ஃபாதர் ஸ்டான் சுவாமி கொலை செய்யப்பட்ட 5வது தினம், இன்று 5வது ஆண்டு நினைவு இன்று. ஆகவே மிக தாழ்ச்சியுடன் இந்த விருதை பெற்றுக் கொள்கிறோம். காரணம், எங்களை போன்றவர்களுக்கு அது போன்ற ஒரு தியாகம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம்தான் வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இருக்கு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்களுடைய அலுவலகத்திற்கு 2003 ஆண்டு தாக்குதல் ஏற்பட்ட பொழுது வேற யாரும் அருகாமையில் வருவதற்கு தயார் இல்லை. அலுவலகத்தை சுற்றி 75 காவல்துறையினர் AK-47 ஆயுதங்களுடன் சுற்றி நின்ற போது நான் மதுரைக்கு வருகிறேன் என்று நின்று மதுரை ரீகல் தியேட்டரில் அவர் ஆற்றிய உரையை அவர் மறக்க மாட்டார் என்று கூற விரும்புகிறேன். அன்றுதான் தமிழகத்தில் முதல் முறையாக, நாங்கள் தனிப்பட்டவர்கள் கிடையாது, நாங்கள் வெறும் போராளிகள் கிடையாது, ஐநா சபை அங்கீகாரம் செய்திருக்கக்கூடிய மனித உரிமை காப்பாளர்கள் என்ற அந்த காப்பாளர் பிரகடனத்தை தமிழில் வெளிக்கொண்டு வந்தவர்
அவர்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எந்த போராட்டத்தில் சிக்கல் ஏற்பட்டாலும் எந்த காவல்துறை அதிகாரி நீங்கள் செல்லக்கூடாது என்று கட்டளையிட்டாலும் அதை மீறி வந்த தோழர் உங்களுடைய தலைவர், நாம் போற்றுகின்றவர் அண்ணன் திருமாவளவன் என்பதை பெருமையுடன் கூற விரும்புகிறேன். 2022 ஆண்டு RSS உடைய சதியின் காரணமாக அத்துடன் நீதிமன்றமும் இணைந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் மைக்கேல்பட்டியில் அங்கு இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள் உங்கள் அனைவருக்கும் தெரியும். உயர் நீதிமன்றத்தினுடைய ஏற்கனவே குறிப்பிட்ட நீதிபதி அளித்த தீர்ப்பும் உங்களுக்கு தெரியும். ஆட்சியில் இருந்த, பொறுப்பில் இருந்த, ADGP லா அண்ட் ஆர்டராக இருந்த, அன்று பொறுப்பாக இருந்த ஒருவர், அவர் மதிப்பு கருதி பெயர் தேவையில்லை, தொலைபேசியில் கூறுகிறார் அவரிடம், மைக்கேல்பட்டிக்கு நீங்கள் செல்லக்கூடாது செல்லக்கூடாது என்று கட்டளையிட்டார்கள். அவர் அங்கே வந்தார். அந்த வழக்கு வெற்றிகரமாக CBI அதில் எந்த மதமாற்றமும் இல்லை என்று முடிவு செய்த ஒரு வழக்கு அது என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் யாருக்காக அவர் நின்றாரோ, எந்த சிறுபான்மையுடைய உரிமைக்காக நின்றாரோ, அந்த சிறுபான்மை மக்கள் முழுமையாக அண்ணன் திருமாவளவனை புரிந்து கொண்டார்களா என்று எனக்கு உண்மையிலும் சந்தேகம் உண்டு. ஆகவே அவரை நீங்கள் நானும் பார்ப்பது போல் ஏதோ தலித் மக்களுடைய தலைவர் என்று மட்டும் சின்ன வட்டத்திற்குள் அவர் அடக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் கூற விரும்புகிறேன். அதை தாண்டி யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ, அந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றவர்கள் யாராக இருந்தாலும், அவர்களுடைய சாதிய பின்னணி என்னவாக இருந்தாலும், அவருடைய மத பின்னணி என்னவாக இருந்தாலும், அவர்களுடன் கைகோர்க்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு கட்சியை படிப்படியாக செங்கல் செங்கலாக கடின உழைப்பின் காரணமாக கட்டி வளர்த்தவர் உங்க தலைவர் என்பதை கூற விரும்புகிறேன். இந்த தலைவருடைய கரங்களில் இந்த விருதை பெறுவது என்பது நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய கட்சிக்காக, உங்களுடைய கட்சி தொடர்ந்து தமிழகத்தில் மட்டுமல்ல பல மாநிலங்களில் தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக, வலுவான கட்சியாக தொடருவதற்கு பக்கபலமாக நாங்கள் எப்பொழுதும் இருப்போம் என்பதை கூற விரும்புகிறேன். எங்களுடைய பயணம் 1989 SC/ST அட்ராசிட்டி சட்டத்துடன் ஆரம்பித்தது. 2016 ஆண்டு அது மாற்றப்பட்ட பிற்பாடு, திருத்தம் செய்யப்பட்ட பிற்பாடு, நீங்கள் நேசிக்கின்ற காஞ்சி மக்கள் மன்ற வளாகத்தில் உங்களுடைய கட்சியை சார்ந்த அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு 3 நாள் பயிற்சி நடந்ததை நான் நினைத்து பார்க்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் இப்பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை கொண்டு செல்ல வேண்டும் என்றால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சவால்களை தொடர்வதற்கு அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்றால், எங்களை போன்றவர்கள் உங்களுடைய கட்சி பொறுப்பாளர்களுக்கு தொடர்ந்து உங்களுடன் இருந்து பயிற்சி கொடுப்பதற்கு அர்ப்பணம் செய்கின்றோம் என்பதை கூற விரும்புகிறேன். இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பலர் நேரத்தை கருதி மட்டும் பெயர்களுக்குள் செல்லவில்லை. தமிழகத்தில் நடந்த பல மனித உரிமை மீறல்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் எல்லா மனித உரிமை மீறல்களுக்கும் பொது விசாரணையில் ஈடுபடுவது, அந்த பொது விசாரணையுடைய அறிக்கைகளை வெளிக்கொணர்வது, அந்த வெளிக்கொணரக்கூடிய அறிக்கைகள் அது சங்கரலிங்கபுரமாக இருக்கட்டும், டாக்டர் ரவிக்குமார் அவர்கள் இடம்பெற்ற ஒரு பொது விசாரணை, அல்லது பரமக்குடியாக இருக்கட்டும், 20 தமிழரை கொலை செய்த சம்பவமாக இருக்கட்டும், எந்த சம்பவமாக இருந்தாலும்
அந்த பொது விசாரணையுடைய அறிக்கை வெளியிடுகின்ற நிகழ்வில் அண்ணன் தொல் திருமாவளவன் இல்லாமல் இல்லை, அது நடந்ததே கிடையாது என்பதை பெருமையுடன் கூற விரும்புகிறேன். ஆகவே என்னை பொறுத்தவரை தயவு செய்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வெறும் ஒரு அரசியல் கட்சியாக எங்களை போன்றவர்கள் பார்க்க விரும்பவில்லை. சமத்துவத்தை நேசிக்கின்ற ஒரு மாபெரும் மனித உரிமை அமைப்பாக நாங்கள் உங்களை பார்க்கிறோம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று கூறினீர்கள். என்னை போன்ற அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மேடையில் தாழ்ச்சியுடன் ஆனால் பெருமையுடன் கூற விரும்புகிறேன். எந்த கட்சி உடைய அமைச்சரும் செக்ரட்டேரியட்ல இரவு 10-11 மணி வரைக்கும் அமர்ந்து செயல்பட்டதை நாங்கள் யாரும் பார்த்தது கிடையாது. அதுதான் உங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கட்டுப்பாடு என்று நான் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். அது தொடர வேண்டும், தொடர வேண்டும், தொடர வேண்டும் என்று கூற விரும்புகிறேன். உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் நடத்துகின்ற அந்த பாங்கை பார்த்து மற்றவர்கள் கற்று கண்டிப்பாக இந்த 5 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த ஆட்சி தொடரும். ஆனால் அது ஒரு மிக முக்கியமான பங்கு நீங்கள் செலுத்துவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இறுதியாக இது ஒரு சிறுத்தைகளுடைய அரங்கம் என்ற காரணத்தினால் பொதுவாக இந்த அரங்கங்களில் பெருமைக்குரிய விஷயங்களை நாம் பேசுவது கிடையாது. அவரை, உங்கள் தலைவரை இந்த தேசத்தின் எல்கைக்குள் போட்டு மூடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் சாதிய கட்டுப்பாட்டுக்கு, சாதிய பாகுபாட்டை ஒழிப்பதற்காக பல மட்டங்களில் சர்வதேச ரீதியில் பணியாற்றியவர் என்பதை இந்த நேரத்தில் அங்கீகாரம் செலுத்தி இந்த உலகில் ஐநா சபையில் இன பாகுபாடுக்கு எதிராக பணிகளை கொண்டு செல்வதற்காக ஐநா தேர்வு செய்திருக்கக்கூடிய UN ஸ்பெஷல் ராப்போர்ட்டியர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு இளம் பெண் என்பதை பெருமையுடன் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அக்கா ரூத் சார்ந்திருக்கக்கூடிய பெங்களூரை சார்ந்த அஸ்வினி அவர்கள் முதல் பெண்ணாக பொறுப்பேற்றிருக்கிறார். அது நமக்கெல்லாம் பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது போன்ற நிகழ்வுகளில் நம்முடைய சகோதரி ஒருவர் அது போன்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார் என்பதை பெருமையுடன் கூறக்கூடிய அதே நேரத்தில் என்னுடைய வேண்டுகோள், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவருடைய பணிகள் இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் சர்வதேச ரீதியில் இதே போன்று பல ஐநா சபையில் பொறுப்புகளை ஏற்பதற்கு அவர் தயார் நிலைக்கு தயாராக வேண்டும் என்ற இந்த நேரத்தில் தாழ்மையான வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். உங்களை போன்ற தலைவர்கள் இங்கே மட்டும் செயல்படுவதன் மூலமாக உங்களுடைய குரல்கள், உங்களுடைய படிப்பினைகள், உங்களுடைய தியேட்டரைசேஷன் இங்கே முடக்க விடாமல் வெளியே செல்ல வேண்டிய ஐநா சபை மூலமாக மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இனப்பாகுபாடால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, மற்ற விதங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய குரலாக நீங்கள் வெளிவர தயாராக இருக்க வேண்டும். அந்த அனைத்து திறன்களும் உங்களிடம் இருக்கு என்பதை மிக தாழ்மையுடன் கூறி பாராட்டி அந்த வேண்டுகோளை நீங்கள் எங்களுக்கு பரிசு கொடுத்திருக்கலாம். ஆனால் நான் இங்கே வேற கோரிக்கைகள் வைக்கவில்லை. சிறுத்தைகள் உங்களை அது போன்ற ஒரு பதவிக்கு கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று மட்டும் கூறி மறுபடியும் இந்த விருதை எனக்கு கொடுத்து தொடர்ந்து நாங்கள் போராட்ட களத்தில் நிற்போம். எங்களுடன் அனைத்து போராட்டங்களிலும் சிறுத்தைகள், அது சித்திரவதைக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் சரி, மனித உரிமை காப்பாளர்களை காப்பாற்றுகின்ற போராட்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லா காவல்துறை சார்ந்த எந்த தாக்குதல் நடந்தாலும் சரி, எப்பொழுதும் வீரத்துடன் பயணம் செய்தார்கள். தொடர்ந்து பயணம் செய்வோம், தொடர்ந்து இயக்கத்தை பலப்படுத்துவோம், தொடர்ந்து போராட்ட களத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.